ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ தான். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி பஸ்ஸில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு ஜன்னல்லேருந்து வெளியே தலையை விட்டு பார்க்குறாரு பார்த்தீங்களா. அவர் ஒரு மாதிரி மெண்டல் சைக்காலஜி மாதிரி ஒரு மாதிரி பிகேவ் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு மாதிரி மென்டல் அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் அந்த மாதிரி தான் ஒரு பிகேவ்லாம் இருந்துச்சு. ஃபுல்லாக ரெஷ்ஷாக இருக்குது பஸ்ஸு. ஸோ அவர் நிற்கிற இடத்துல யாருமே நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாரையும் ஒரு தள்ளி விட்டுட்டார். வயசானவங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட யோசிக்கலை. ஃபுல்லாகவே அவர் நின்றுட்டு தான் இருந்தார். நின்றுட்டு இருக்கும் போதே எல்லாரையும் படிக்கட்டில் தள்ளி விட்டுட்டார். ஸோ யாருமே யாருக்கும் எதுவும் ஆகலை. ஸோ ஒருத்தர் சொன்னார் என்னதான்டா உன் பிரச்சனை, எதுக்குடா எல்லாரையும் தள்ளிக்கிட்டு இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சைலண்ட்டாக இருக்க போறியா இல்லையா, இல்லை பஸ்ஸை விட்டு இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. பேசும்போது என்னன்னா வச்சுக்கோங்களேன், அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். சரி, ஓகே, நான் எதுவும் பண்ணலை, நீ கொஞ்சம் திரும்பினேன் அப்படின்னு சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் அடித்தாலும் சரி இல்லை அடித்து என்னை இங்கே கொன்னாலும் சரி, நான் இப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு டைலாக் சொன்னாருங்க. ஸோ அதில் சொன்னவுடனே எல்லாருக்கும் சிரிக்கிறதா அழுகிறதா இல்லை கோவப்படுறதா அப்படின்றது தெரியல. ஸோ எல்லாருமே பேசிவிட்டு சைலண்ட்டாக விட்டுட்டாங்க. அப்புறமா எல்லாம் சரி, ஓகே, ஓவராக படித்தா இப்படி தான் மெண்டல் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு அண்ணா அந்த இடத்துல இறங்க போனாங்க. இறங்குறதுக்கு முன்னாடி அவங்கள சீட்டில் உட்கார வச்சாங்க. சீட்டில் உட்காந்த உடனே அவர் பண்ணுற அலம்பறையை பாருங்களேன்.